அறிவியல் அற்புதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி அறிவியல். இந்த அறிவியல் இல்லை என்று சொன்னால் அணுவும் அசையாது என்று சொல்வார்கள். அணுவை அசைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி அறிவியலுக்கு மட்டுமே உண்டு. இந்த அறிவியல் என்பது அன்றாட வாழ்வில் அறிவியல் என்னும் அளவிற்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம் நம்ம. அப்ப அறிவியல் அற்புதத்தினுடைய பல்வேறு நிலைகளை நம்முடைய நிகழ்ச்சியின் வாயிலாக காண்போம். எதிர்கால ஆய்வுகள். இந்த எதிர்கால ஆய்வுகள் என்பது எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிகழ்காலத்திலிருந்து தான் தொடங்குது. அப்ப நிகழ்காலத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே, அந்த அறிவியலாளர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே அற்புதமான ஒரு விஷயம். அதுல பல்வேறு விதமான ஆய்வு களங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். அந்த வகையில டெஸ்மோஸ்டிரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாலிகுல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை மாலிகுல் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மாலிகுல் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு மூலக்கூறு அப்படின்னு சொல்லி, அப்ப மூலக்கூறு என்பது ஒரு வடிவம். அந்த வடிவத்தின் ரீதியாக பல்வேறு பொருட்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப எந்த ஒரு கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் எதா இருந்தாலும் அதுக்கு ஒரு மாலிகுலர் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். அந்த வகையில டெஸ்மோஸ்டிரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பனண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஒரு சேம் அப்படின்னு சொல்லலாம். எதோட ரெசம்பிளன்ஸ் இருக்கு அப்படின்னா கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காம்பனண்ட்டுடைய அந்த மாலிகுலருக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சர்வதேச அளவில் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை செய்யறாங்க. அப்ப இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், அப்ப அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் மூலமாக தான் நம்ம பல்வேறு விதமான பொருட்களை நம்ம உருவாக்க முடியும். அது ஒரு கெமிக்கல் காம்பனன்ட்ஸா இருக்கலாம், அல்லது பல்வேறு பொருட்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எல்லாருக்குமே, எல்லா பொருளுக்குமே மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில பல்வேறு புதிய வடிவமைப்புகளை இன்னைக்கு கொண்டு வர்றதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம ஒரு உயிரியல் துறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதுல மாலிகுலர் பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாமே இந்த மாலிகுலர் அப்படின்னு சொல்லும்போது அதுல இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தத்துவம் என்பது இதுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு ஒரு ஃபைனஸ்ட் அல்லது போல ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆட்டம் அப்படின்னு சொன்னா கூட அதை கூட உடைச்சு பல்வேறு பிராக்மெண்டா பிரிச்சு பாக்குறாங்க. இப்போ புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லி பல்வேறு படிநிலைகளை பல்வேறு பொருட்களாக அதை பிரிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், அதனுடைய வடிவமைப்பு என்பது இன்றைய காலகட்டத்தினுடைய தேவையாக இருக்கிறது என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ அடுத்தபடியா நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பொருளுடைய பல்வேறு நிலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது திடப்பொருளா இருக்கு, திரவ பொருளா இருக்கு, அல்லது வாயு பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு செமி சாலிடா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல பார்க்கின்ற போது இதுல அண்மை கால ஆய்வுல குவாசி பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த குவாசி பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லும் போது அதை இந்த குவாண்டம் டிராப்லெட் அப்படின்னு சொல்லி ஒரு வகையில சொல்றாங்க. இது ஒருவேளை இது சாலிடா அல்லது லிக்விடா அல்லது ஒரு செமி சாலிடா என்கிற ஒரு நிலையை கடந்ததாக இருக்கிறத பார்க்கிறோம். இது டிராப்லெட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுசா இருக்கக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் நோன் குவாசி பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குவாசி அப்படின்னாவே நமக்கு தெரியும் இது ஏதோ ஒரு பாரி தன்மையுடையது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது ஃபர்ஸ்ட் நோன் குவாசி பார்ட்டிக்கல். இது முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது இட் பிஹேவ்ஸ் லைக் லிக்விட். இது லிக்விடினுடைய பண்புகள் இதுக்கு இருக்கு என்பது ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. இதெல்லாம் அண்மை காலங்களில் வரக்கூடிய நம்ம லேட்டஸ்ட், அதாவது நம்ம எதிர்கால ஆய்வுகளுக்கான ஒரு நிகழ்கால தொடக்கம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்ப இதனுடைய சைஸ் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே போல இதனுடைய வாழ்வியல் நிலை அப்படின்னா அப்ப 25 பைக்கோ செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதை பிரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிராப்லெட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது இதனுடைய சைஸ் அப்படின்போது 200 நானோமீட்டர்ஸ் என்பது இதனுடைய சைஸாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இவை எல்லாமே ஆய்வு தளங்கள்ல இன்றைக்கு பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது எதிர்காலத்துல இன்னும் பல்வேறு திசைகள் நோக்கி இது வளரக்கூடிய ஒரு ஆய்வு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அண்மையில நம்ம நிறைய நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். புதிய புதிய கண்டுபிடிப்புகள் பார்க்கிறோம். இப்ப மேலை நாடுகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல, ஒரு ஸ்மால் பேப்பர்ல ஒரு குட்டியா ஒரு படம் வரைஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அதை இவங்க எக்ஸ்போஸ் பண்ணும்போது அதை ஒரு 200 டைம்ஸ் இல்ல ஒரு 2000 டைம்ஸ் அந்த படத்தை ஒரு மிகப்பெரியதா ஒரு எக்ஸ்போஸ் பண்றாங்க. அது இதை உருப்பெருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சாதாரண ஒரு சிறிய படத்தில் வரைந்த ஒரு படத்தை உருப்பெருக்கியின் மூலமாக ஒரு மேக்னிஃபை பண்ணி அதை ஒரு பெரிய அளவில் காட்டக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அண்மை காலங்களில் இந்த ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் இதை ஒரு பெரிய அளவில் பயோ இன்ஜினியர்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு.
அதே போல இந்த குவாண்டம் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறை வந்து ஒரு பெரிய அளவுல இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையாக இருக்கு. இது எங்கெல்லாம் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, இன்னைக்கு நம்ம வந்து ஏடிஎம் போறோம். ஏடிஎம்ல போய் வந்து ஒரு பணம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு இருக்கு. இன்றைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு இருக்கு, அதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் மார்க்கிங் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ இன்னைக்கு எல்லா காலங்களுமே பாஸ்வேர்டு காலங்களாக மாறி போற ஒரு நிலையை பார்க்கிறோம். இதுல வந்து 2 ப்ரொசீஜர் இருக்கும். ஒன்னு வந்து என்கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து டீகோடிங் அப்படின்னு. அப்ப இந்த தொழில்நுட்பம் எங்க பயன்படுகிறது? இந்த குவாண்டம் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்துல வருது. இது வந்து எதிர்கால ஆய்வுல இன்னும் பல்வேறு படிநிலைகளை கடந்து போகும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. விண்ணில் வீடு கட்டுவோம். நிச்சயமாக எதிர்காலத்தில் இது இப்படி அற்புதமான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கலாம், அல்லது ஆராய்ச்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெரிய அளவுல நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போடைய நம்ம பூமி அப்படின்னு சொல்லும்போது, பூமி வந்து நம்ம பால்வெளி மண்டலத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த அண்டம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, இந்த கேலக்சி அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த பறந்து விரிந்த அண்டம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு 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 ஒளி புள்ளியிலிருந்து தொடங்கி அப்படியே வந்து அது விரிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து ஒரு எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பிக் பேங் தியரி எல்லாம் சொல்லும்போது இது வந்து ஒரு எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ். அப்போ இதனுடைய நீள அகலங்களை வந்து அளக்க முடியுமா அப்படின்னு சொன்னா முடியாது, இல்லை ஒருவேளை முடியலாம். இப்படி 2 விதமான பதில்களுக்கு வந்து கிடைத்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆனா ஒரு முழுமையான ஒரு அளவீடு என்பது கிடைத்ததா அப்படின்னு சொன்னா இல்லை. ஏன்னா அந்த பால்வெளி மண்டலம் போல இந்த வேர்ல்டுல, அதாவது உலகத்தை கடந்து அந்த விண்வெளியில எத்தனையோ பால்வெளி மண்டலங்கள் இருக்கு அப்படின்றது அறிவியலாளர்கள் கூற்றாக இருக்கிறத வந்து பார்க்கிறோம். இந்த காட்சிகள்லாம் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது, ஹபிள் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெலஸ்கோப் மூலமாக அந்த அந்த வான்வெளி காட்சிகளை எல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். அதன் மூலமாக இவர்கள் என்ன பண்றாங்க, இந்த தொலைநோக்கி வாயிலாக அந்த வானத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு புதிய புதிய கோள்களை எல்லாம் இவர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த நாசாவுடைய அரிய முயற்சியால் வந்த இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏறக்குறைய வந்து ஒரு 10,000 ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை கூட, பொருள் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், அது வந்து ஒரு பிளானட்டா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு மைனர் பிளானட்டா இருக்கலாம், இதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து நாங்க வந்து அப்டேட் ஆயிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது என்ன அப்படின்னு சொன்னா, இதனுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கோள்களை எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடித்து ஆராய்ச்சி செய்கின்ற போது எதிர்காலத்தில் அங்க வந்து மனிதர்கள் வந்து வசிக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு வரலாம் என்பதற்கான ஒரு ஆச்சரியமான ஒரு வழிநிலை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப மேலும் இந்த ஆராய்ச்சி வந்து வளர்க்கக்கூடிய ஒரு நிலையில பார்க்கும்போது, என்சிலடஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு செயற்கைக்கோள் வந்து ஒரு 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 நேச்சுரல் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு மூன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அது நம்ம சனி கிரகத்தினுடைய மூன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்க இந்த சனி கிரகத்தினுடைய அந்த மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்சிலடஸ், இதனுடைய சிறப்புத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து ஒருவேளை வந்து உயிரினங்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கா என்பது போன்ற வந்து அறிஞர்கள் வந்து பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அப்ப மைக்ரோபியல் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மைக்ரோபியல் லைஃப் அப்படின்னு சொன்னா அந்த நுண்ணுயிர்களுடைய வாழும் தன்மை அல்லது வாழும் தகவமைப்பு இதுக்குள்ள இருக்கிறது போல நம்முடைய விஞ்ஞானிகளுக்கு வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் தட்டுப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதனுடைய அந்த பிளானட்னுடைய இந்த மூனுடைய ஒரு சைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன, ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் அளவு வந்து இதனுடைய விட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, வழக்கமா அந்த ஐஸ் கேப் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஃப்ரெஷ் ஐஸ் கேப், அந்த பனி படர்ந்த ஒரு நிலை இருக்கு. அப்ப இந்த பனி படர்ந்த ஒரு நிலை இருக்கும்போது அங்க ஏதாவது ஒரு நுண்ணுயிர்கள் இருக்குமா, அப்ப அங்க அந்த விண்ணில் போய் வீடு கட்ட முடியுமா என்கிற கேள்வியை வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த கோள்கள் அப்படின்னு சொன்னாவே அது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோள்ல வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அழகான அந்த ரெட் ஸ்பாட் இருக்கும், அந்த சின்ன சின்ன ரெட் கலர்ல புள்ளிகள் இருக்கும். அப்ப இந்த புள்ளிகள் வந்து இந்த ஒரு பெரிய இந்த தொலைநோக்கி வாயிலாக பார்க்கின்ற பொழுது இந்த புள்ளிகள் எல்லாம் வந்து சுருங்குற மாதிரி ஏதோ ஸ்ட்ரிங்கேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கக்கூடியது. அந்த ரெட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன சிவப்பு புள்ளிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி கொண்டே வருகிறது என்கிற ஒரு நிலையை வந்து இவர்கள் வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. இன்னும் அந்த ஜூபிட்டர் கிரகத்துக்குள்ள வேறு பல்வேறு விஷயங்களையும் இவர்கள் வந்து எதிர்காலத்துல சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இன்னும் நம்ம அழகான ஒரு பல்வேறு நிகழ்வுகள் என்ன அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, இப்ப அண்மையில வந்து நம்ம கெப்லர் 186F அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
இந்த எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லும்போது தெரியும், நம்ம நிச்சயமாக நம்ம பூமிக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம பூமியிலிருந்து ஒரு 490 ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் இது. இது வந்து அண்மையில தான், அதாவது 2014 தான் வந்து இந்த எக்ஸோ பிளானட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, நம்ம வழக்கமா அந்த ஜோன் அப்படின்ற வார்த்தை வந்து நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தையாக இருக்கும், பிடித்த ஒரு வார்த்தை. இதுல வந்து ஹேபிட்டபிள் ஜோன் இருக்கு, அதாவது மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி ஒரு தகவமைப்பு இருக்கு, பகுதி இருக்கு அல்லது இருக்கலாம் என்கிற ஒரு நிலையில வந்து அந்த விண்வெளி ஆராய்ச்சியை வந்து தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இவையெல்லாம் வந்து நம்முடைய அறிவியல் அற்புதத்தினுடைய அடுத்த ஒரு நிலையை வந்து கடந்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கிறோம். நிச்சயமாக அந்த விண்ணில் வீடு கட்டுவோம் என்கிற கனவு எதிர்காலத்தில் நிச்சயமாக மெய்ப்படும் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே மின்னத்தான் செய்கிறது. கடலுக்கடியில் கனவுலகம். இந்த டைட்டில் கேட்டோம்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கடலுக்கடியில் ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு சின்னதா ஒரு உலகம் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த உலகத்துக்குள்ள நம்ம போகின்ற போது அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள், அதே போல விலங்குகள், மீனினங்கள், பூச்சிகள் இதெல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது மனசுக்குள்ள பல்வேறு விதமான சந்தோஷம் வரத்தான் செய்யும் கண்டிப்பா. ஏன்னா இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் ஒரு பிடித்த ஒரு விஷயம்தான். ஆனா இந்த கடல் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அதே வந்து நம்ம கடல் அப்படின்னு சொல்றோம், பெருங்கடல் அப்படின்னு சொல்றோம், அதே போல வளைகுடா என்பது போல பல்வேறு நிலைகள்ல இதை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதுல ஒரு உண்மையான ஒரு விஷயம், இதுல ஒரு நுட்பமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த இன்றைக்கு கடல் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன? இப்போ ஒரு அண்டார்டிகா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதி என்பது அங்க வந்து ஒரு பெரிய ஒரு விளைவுகளை சந்தித்து கொண்டிருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த குளோபல் வார்மிங், அதே போல கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள் உருகக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இப்போ அந்த அண்டார்டிகா பகுதியில் இருக்கக்கூடிய ராஸ் சி அப்படின்னு சொல்றோம். அந்த ராஸ் சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடலில் இருக்கக்கூடிய அதனுடைய ஐஸ் கவரேஜ் அது வந்து ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு 56% என்பது ஒரு 2050 வந்து கரைந்து போகக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 2100 ஆண்டுகள்ல ஏறக்குறைய ஒரு 78% அந்த பனிப்பாறைகள் கரைந்து போகும் என்பது போன்ற கருத்துகள் வந்து வரத்தான் செய்கிறது. அப்ப இந்த கடல் வந்து ஜேம்ஸ் ராஸ் அப்படின்றவர் வந்து 1841ஆம் ஆண்டு இதை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அப்ப இந்த கடல் வெளி என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பதை நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாக இதனால் நம்முடைய பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது இந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் இதுக்கு காரணமான பொருட்களை நாம் தவிர்ப்பது கண்டிப்பாக சுற்றுச்சூழலுக்கு நல்லது என்கிற ஒரு கருத்து இங்கே வந்து முன்வைக்கப்படுகிறத வந்து பார்க்கிறோம். இப்போ அடுத்தபடியாக வந்து நம்ம ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த பவழ பாறைகள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கிறத பார்க்கிறோம். இப்போ இந்த கோரல் ரீஃப் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பவழ பாறைகள் அது பார்ப்பதற்கே வந்து பல்வேறு வண்ணங்கள் அழகாக இருக்கிறத வந்து பார்க்கிறோம். அப்ப அந்த பவழ பாறைகளை சுற்றி அங்கே வந்து போகின்ற மீன்கள், அங்கே வாழ்விடமாக கொண்ட மீன்கள், மேலும் அங்க இருக்கக்கூடிய ஜெல்லி ஃபிஷ், அதே போல சி அனிமோன் அப்படின்னு சொல்றோம், இன்னும் எத்தனையோ லிவிங் கிரியேச்சர்ஸ் எல்லாமே அந்த கடலுக்கு அடியில அந்த பவழப்பாறைகள். இப்ப பொதுவாக வந்து ஒரு பயோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்கின்ற பொழுது இந்த பவழப்பாறைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிகப்படியான உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு தகவமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த பவழப்பாறைகள் அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து இந்த கோரல்ஸ் வந்து அந்த செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த கால்சியம் கார்பனேட் அதுதான் டெபாசிட் ஆகி பின்னாடி வந்து ஒரு பவழப்பாறைகளாக மாறக்கூடிய காட்சிகள்லாம் வந்து பார்க்கிறோம். இது வந்து அழகா சொல்லும்போது இதை வந்து லிவிங் கோரல் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, லிவிங் கோரல்ஸ் அப்படின்ற. அப்ப உயிர்ப்பு தன்மையோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அண்மையில வந்து ஈராக்கினுடைய பக்கத்துல ஒரு 28 சதுர கிலோமீட்டர் அளவு பரப்பளவுக்கு இந்த பவழப்பாறைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நிச்சயமாக இந்த சுற்றுச்சூழல் மாசுபடவில்லை என்று சொன்னால் இந்த பவழப்பாறைகள் வந்து மேற்கொண்டு இன்னும் பல்வேறு நிலைகளை கடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இப்ப ஆழ்கடல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இப்ப ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய எரிமலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப சப்மர்ஜ்டு வால்கனோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தண்ணீருக்கு அடியில் இருக்கக்கூடிய எரிமலைகள். அப்ப சாதாரணமா நமக்கு தெரியும் எரிமலை அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய ஷேப்பு. அப்ப அதனுடைய மைய பகுதியிலேருந்து அது வந்து எழுந்து வந்து அந்த குழம்பு, அதாவது அந்த எரிமலை குழம்பு வந்து வெளியே பீச்சி கொண்டு அடிக்கும் என்பதெல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனா இந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எரிமலை என்பது அது எவ்வாறு வருகிறது, அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது இப்போ வழக்கமா பார்க்கும்போது அதனுடைய அடிப்பகுதி அப்படின்போது அது வந்து பில்லோ லாவா, நிச்சயமா அது ஒரு தலையணை போல ஒரு தாங்கக்கூடிய ஒரு சைடு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, பில்லோ லாவா அப்படின்னு சொல்றோம். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக இந்த மேக்மா,
அதிலிருந்து வெளிவரக்கூடிய லாவா ஃப்ளோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த மையத்திலிருந்து வெளிவரக்கூடிய லாவா ஃப்ளோ. அப்ப இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரஷர் நிலையில் வந்து இது வந்து வெளியே வரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இது வந்து ஆழ்கடலுக்குள் அந்த உறங்கக்கூடிய எரிமலை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வெடிக்கக்கூடிய ஒரு எரிமலை அல்லது வெடித்திருக்கக்கூடிய ஒரு எரிமலை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கடலுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், நம்ம வழக்கமாக வந்து இந்த வெப்ப நீரூற்றுகள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இது போல கடலுக்கு அடியிலையும் வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இதனுடைய வெப்ப அளவு என்னன்னா இது வந்து ஒரு 650 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு இதனுடைய வெப்பநிலை இருக்கிறத வந்து பார்க்குறோம். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மெட்டலாக இருந்தாலும் அதை வந்து மெல்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியோடு விளங்கக்கூடிய இந்த வெப்ப நீரூற்றுகள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கடல் அப்படின்னு சொல்லும் பொழுதே அதில் வந்து பல்வேறு விதமான உயிரினங்கள், அந்த உயிரினங்களுடைய ஒரு கண்காட்சி அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக அதை பார்த்தோன்னா ஒரு எக்ஸிபிஷன் தான். ஏன்னா அவ்வளவு வகை வகையான உயிரினங்கள் இருக்கிறத வந்து பார்க்குறோம். இதில் வந்து ஒரு 10 அடி அளவுக்கு நீளம் கொண்ட ஒரு நீளமான வந்து டியூப் வேர்ம்ஸ். அந்த வேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் அது வந்து புழுக்கள் தான். அப்போ ஒரு 10 அடி நீளமுள்ள ஒரு பெரிய ஒரு டியூப் வேர்ம்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி சிஸ்டம், இப்போ பொதுவாக மனுஷங்களுக்கு வந்து நம்ம பல்வேறு விதமான சிஸ்டம் சொல்லுவோம். டைஜஸ்டிவ் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், நிறைய சிஸ்டம் சொல்லுவோம். ஆனால் எதுவுமே இல்லாமல் அது வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆழ்கடல் என்பது நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு பகுதி தான். நிச்சயமா நம்மளும் ஒரு தடவை இதை கேட்டோன்னா தண்ணிக்குள்ள குதிச்சு போய் பார்க்கலாமான்னு ஒரு சந்தோஷம் தான் வரத்தானே செய்யும். ஆராய்ந்து பார்த்தால் அதிசயம். அப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஆராய்ந்து பார்த்தால் கண்டிப்பா அதுக்குள்ள பல்வேறு விதமான அதிசயங்கள் இருக்கும். நாம எல்லாருமே வந்து ஏதாவது ஒண்ணு புதுசா ட்ரை பண்ணணும், புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு தர்ஸ்ட், ஒரு தாகம், ஒரு ஆசை எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா எப்பயோ ஒரு தடவை திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா கூட மாறுவதை வந்து நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த வரிசையில வந்து அந்த பெர்சி ஸ்பென்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பாளர். இந்த கண்டுபிடிப்பாளர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். இவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து இன்றைக்கு பெரும்பான்மையா மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கருவியை வந்து நம்ம பயன்படுத்துறோம். இது ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்க்கின்ற போது ஏதாவது ஒரு பேக்கரியில அல்லது ஏதாவது ஒரு அடுமனையில இல்லை ஒரு உணவகங்கள்ல தான் இந்த மைக்ரோவேவ் ஓவன் என்பது இருந்ததை வந்து பார்க்குறோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சாதாரணமாக வீடுகளில் கூட என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்னதாக ஒரு மைக்ரோவேவ் ஓவன் வாங்கி வச்சுட்டு அதில் ஏதாவது செஞ்சு வந்து நம்ம வந்து சாப்பிடலாம், அது போன்ற எண்ணங்கள் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறத வந்து பார்க்குறோம். அப்போ இந்த கண்டுபிடிப்பு என்பது அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பெர்சி ஸ்பென்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த ரேடார்கள்லாம் பற்றி ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட். அவர் அந்த ரேடார் பற்றியும் அதே போல் மேக்னட்ரான் பற்றியும் பல்வேறு விதமான ஆய்வுகள்லாம் அவர் வந்து தொடர்ந்து அவர் நிகழ்த்தி கொண்டே இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் இந்த ரேடார் பற்றி ஒரு ஆய்வு செய்து கொண்டிருக்கும் ஒரு நாள் வந்து பாக்கெட்டில் வந்து சாக்லேட் வச்சுருந்தார். அந்த பாக்கெட்டில் வந்து சாக்லேட் வச்சுருக்கும் போது அந்த ரேடார் கருவி அந்த மேக்னட்ரான் அந்த எஃபெக்ட் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல அவர் போய் நிற்கும் போது என்னாச்சுன்னா அந்த பாக்கெட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த சாக்லேட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி போயிட்டே இருந்தது. இவருக்கு ஒரு சந்தேகம் வந்து என்னடா அது எப்படி இந்த பாக்கெட்டில் வச்சிருந்தக்கூடிய சாக்லேட் வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆயிடுச்சு என்பது போன்ற ஒரு கேள்வி வந்து இவருக்குள்ள மனசுக்குள்ள வந்தது. அப்போ அதன் வாயிலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இவர் என்ன பண்ணான்னா ஒருவேளை இந்த மேக்னட்ரான் அதனுடைய பவரை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு மைக்ரோவேவ் ஓவன் வந்து ரெடி பண்ணி அதில் வந்து பாப்கார்ன் கூட நம்ம வந்து ரெடி பண்ண முடியும் என்பதை வந்து அவர் கண்டுபிடிச்சார். சாதாரணமாக வந்து பாப்கார்ன் ப்ரிப்பரேஷனை வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு முறையில். அப்போ அந்த மைக்ரோவேவ் ஓவன் அந்த கண்டுபிடிப்பு என்பது எப்படி வந்தது அப்படின்னா அவர் வந்து அவர் வந்து சாக்லேட் வந்து என்ன பண்ணார், அவருடைய பாக்கெட்டில் வச்சிருந்தாரு. அது வந்து எதிர்பாராத நிலையில் அது வந்து உருகி போகக்கூடிய அந்த ஒரு காட்சி தான் அவருக்கு வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புக்கான ஒரு சாட்சியாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, பின்புலம் என்னன்னா இவர் அமெரிக்காவில் பணிபுரிந்த ஒரு மருத்துவர். அது மட்டும் இல்லாமல் இந்த 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி வந்து பல்வேறு விதமான ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டார். அந்த வரிசையில் வந்து இவர் வந்து ஒரு பல்வேறு படிநிலைகளை கடந்து ஒரு அற்புதமான மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த கருவி இன்றளவும் இப்பவும் வந்து நமக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து நிச்சயமா ஆராய்ந்து பார்த்தால் ஒரு அதிசயமாக தான் நமக்கு இருக்கும். இப்போ எல்லாருமே வந்து இன்னைக்கு கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவிங் கம் அப்படின்னு சொல்கிறோம், அதே போல் பபுள் கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு வந்து ஒரு கிரிக்கெட் விளையாட்டு போட்டி விளையாடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கால்பந்து விளையாட்டு, இங்கே கால்பந்து ஃபுட்பால் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ஒரு கிரேஸாக வந்து ஃபுட்பால் விளையாடக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தாலும், ரொம்ப கேஷுவலாக ஒரு திரையரங்கில் ஒரு படம் பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும்,
அந்த ஒரு பொழுதை போக்குவது எப்படின்னு தெரியாம இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் ஒரு பபுள் கம் வாங்கி வாயில போட்டு மெல்லக்கூடிய ஒரு காட்சியை வந்து பார்க்குறோம். இது வந்து நல்லது கெட்டது அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுக்குள்ள நம்ம போகாம இதை வந்து யார் கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது தாமஸ் ஆடம்ஸ் அப்படின்றவர் தான் இந்த சூவிங் கம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அது சூவிங் கம்னாவே அப்படி வாயை போட்டு மெல்லுவது, அதை வந்து கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கண்டுபிடிப்பும் வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு கண்டுபிடிப்பாக தான் இருந்தது. இப்போ வந்து நம்ம வழக்கமாக வந்து நம்ம ரப்பர் அப்படின்னு தெரியும் எல்லாருக்குமே. ரப்பர் வந்து எப்படி வருதுன்னா அந்த ரப்பர் மரம் வரும், அந்த மரத்தை வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு சின்னதாக கீரல் போடுவாங்க, அதுலேருந்து ஒரு பால் வரும், அந்த ரப்பர் பால்லேருந்து ஒரு லேட்டெக்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரப்பர் தயாரிப்புகள் அது வந்து அந்த பாலை வந்து காய வச்சு ஒரு ஒரு டயர் மாதிரி ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வந்து பல்வேறு ஃபைனல் ஸ்டேஜில் டயர் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இவர் இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் என்ன பண்ணார்னா அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய சாப் அந்த பிசின் என்ன பண்ணார் வாயில் போட்டு எடுத்து மெல்ல ஆரம்பிச்சார். என்னடா அது இதுக்கு ரப்பருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கலாமே, அதுக்காக முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக வாயில் போட்டு மெல்லும் போது அந்த சாப்பு தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுவே பின்னாளில் வந்து ஒரு சுவிங்கமாக மாறியது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ எது வந்து அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒதுக்கி வச்சாரோ ஆனால் அந்த ஒரு விஷயம்தான் வந்து சுவிங்கமாக மாறுச்சு. ரப்பருக்கு ஆல்டர்னேட் கண்டுபிடிக்கப்பட்ட முயற்சி என்பது ஒரு பபுள் கம்மாக மாறியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது நல்லது கெட்டதுன்றது ரெண்டாவது நிலையில வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1870ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு. அமெரிக்க விஞ்ஞானியான தாமஸ் ஆடம்ஸ் அவர்கள் வந்து கண்டுபிடித்தாரு. இது வந்து நிச்சயமாக ஆராய்ந்து பார்த்தால் இது ஒரு அதிசயம் அற்புதமான ஒரு அதிசயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். படம் சொல்லும் பாடம். இப்போ ஒரு படத்தை பார்த்தோன்னே நமக்கு வந்து ஒரு செய்தி வந்து கண்டிப்பா உடனடியாக ஞாபகத்துக்கு வந்துடும். அது எந்த படமா இருந்தாலும் சரி, அது ஏன்னா அந்த படத்தை பார்த்தோன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டை கண்டிப்பாக தெளிவான ஒரு காட்சி என்பது நமக்குள்ள விரியும். இந்த படத்தை பார்த்தோன்னா இதுனா ஒரு பெரிய ஒரு ரூம் சைஸ் மாதிரி இருக்கு, இது ஒரு பெரிய கம்ப்யூட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதை வந்து இனியாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர். இது இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே இதை வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஜென்ரேஷன், அதாவது நம்ம வழக்கமாக முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவோம்னா தலைமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கு வந்து கணிப்பொறிகளுக்கே வந்து ஒரு தலைமுறைகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அப்போ இந்த இனியாக் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் என்பது இதற்குடைய ஒரு ஃபுல் ஃபார்ம். இதை வந்து ஒரு சுருக்க குறியீடு அப்படின்னு சொல்றாங்க இனியாக் அப்படின்னா. இப்போ ஆங்கிலத்தில் நம்ம பேசும்போது அக்ரோனிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த லேசர் அப்படின்னா அதுக்கு வந்து அதுவும் வந்து ஒரு அக்ரோனிம் தான், ஒரு சுருக்க குறியீடு. இப்படி வந்து பல்வேறு சொற்களுக்கு வந்து சுருக்க குறியீடு வந்திருக்கிறது. அப்போ இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய பயன்பாடு என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்பது ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கு. இது எதுக்காக ஆரம்ப காலகட்டத்தில் இதனுடைய பயன்பாடு என்பது மிகப்பெரிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதாவது நிறைய மிகப்பெரிய ஒரு கால்குலேஷன்ஸ் எல்லாம் போடணும், அந்த கால்குலேஷன்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து இந்த இனியாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் வந்து பயன்பட்டது. இது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டத்தில், அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் 1946 வந்து பார்க்கின்ற போது இதை வந்து ஜியாண்ட் பிரைன் அப்படின்னு சொன்னாங்க, மிகப்பெரிய ஒரு மூளை அப்படின்னு சொல்லி. அப்போ வழக்கமாக அந்த கால்குலேட்டர்ல வந்து சின்னதாக ஒரு கணக்கு போடும்போது அது வந்து அதிசயமாக பார்க்கப்பட்ட காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தரவுகள். இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா அதில் வந்து பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிக் டேட்டா என்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இன்னைக்கு வந்து கணிப்பொறி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து என்ன சொல்றாங்கம்மா ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல டேட்டா மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி பல்வேறு நிலைகளில் இன்னைக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் அந்த கணினி துறை என்பது வளர்ந்து கொண்டிருக்கும் போது அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அந்த இனியாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணினி செய்த ஒரு சாதனை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இன்றளவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எந்த ஒரு கண்டுபிடிப்புகளுமே ஆரம்ப காலகட்டத்தில் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம பிரைம் ஸ்பாட்டில் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தளத்தில். அப்போ காலப்போக்கில் அந்த கருவியினுடைய பயன்பாடு முடிந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாவற்றையும் எங்கே கொண்டு போய் வைப்பாங்க, நிச்சயமாக மியூசியத்தில் தான் வைப்பாங்க. இது வந்து முன்னாடி ஒரு 1950 பயன்படுத்தப்பட்டது, இது வந்து 40 அந்த அளவுக்கு இன்றைக்கு பார்க்கும்போது கணினியினுடைய பயன்பாடு லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் என்பது அதிகமாக வந்தனால இன்றைக்கு வந்து நம்ம இனியாக்க வந்து நம்ம இன்றைக்கு பயன்பாட்டில் பார்க்க முடியாது. அது வந்து ஒரு காட்சி சாலையில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். அப்போ இந்த பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த படம் சொல்லக்கூடிய செய்தி இப்போ அடுத்ததாக பார்க்குறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அடடா என்னது ஒரு ஆளை வந்து நிற்க வச்ச மாதிரி இருக்கு. அப்போ ரோபோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காட்சி வந்து ஒரு அற்புதமான ஒரு காட்சி தான். ரொபாட் அப்படின்றாங்க, ரொபாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த அசிமோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொபாட் அல்லது இந்த ரோபோ வந்து அட்வான்ஸ்டு ஸ்டெப் இன் இனோவேட்டிவ் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய சுருக்க குறியீடு தான் வந்து அசிமோ அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப இந்த ரோபோவுடைய மூவ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு 34 டிகிரி வந்து இதனுடைய மூவ்மெண்ட் என்பது இருக்கு. 34 டிகிரிஸ் வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட், அதுக்கு ஃப்ரீடம் இருக்கு. அதே போல இந்த ரோபோல வந்து சென்சார், அதே போல லேசர், இன்ஃப்ராரெட், இது போன்ற பல்வேறு நிலைகள்ல இது வந்து இருக்கிறத வந்து பார்க்கிறோம். அந்த நம்ம ஹியூமனாய்டு ரோபோ அப்படின்னு சொன்னா மனிதனை போல தோற்றம் கொண்ட ஒரு ரோபோ. அப்ப அது வந்து ஒரு 130 சென்டிமீட்டர் உயரம், 50 கிலோ வெயிட், இதோட அந்த ரோபோவை பார்க்கின்ற போது நிச்சயமா ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். பழங்காலத்துல வந்து இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம சாதாரணமா நம்ம நினைச்ச உடனே ஒரு பொருள் கிடைக்கணும், ஒரு பட்டனை தட்டினா 2 இட்லி வரணும், இப்படிலாம் வந்து கனவு கண்டு கவிஞர்கள்லாம் வந்து பாடிட்டு இருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் வந்து ஒரு செயல் வடிவத்துக்கு, மனிதன் பேசுவதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணறிவு, அதாவது செயற்கை நுண்ணறிவு, நுண்திறன் கொண்ட அந்த ரோபோக்கள்லாம் இன்னைக்கு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு என்பது வந்து உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். இன்னொரு விஷயம் வந்து இந்த ரோபோட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த வாய்ஸ் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேசுனாங்கன்னா இது யார் பேசுனது, ஓ இவர் தான் பேசினாரா, அந்த அந்த வாய்ஸ் சிந்தசைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வுகளாக வரக்கூடியதை வந்து பார்க்கிறோம். இதை நிச்சயமா இது வந்து ஒரு ரியல் டைம் வேர்ல்டுக்கு வந்து பயன்படக்கூடிய வகையில் இந்த அசிமோவை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து அசிமோவை கடந்து வந்து பல்வேறு நிலைகள்ல இன்னைக்கு ரொபோட்டிக்ஸ் துறை வந்து வளர்ந்து கொண்டிருக்கு. இருந்தாலும் வந்து நம்ம முதன்முறையாக இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ரோபோவோட வந்து அசிமோவோட கை குலுக்குவதற்கு வந்து எல்லாருமே ரொம்ப காத்து கிடந்தாங்க. இதை வந்து பல்வேறு இந்த அசிமோவே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு நாடுகளுக்கு அதை டிராவல் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, அதாவது இந்த ரொபாட்டிக்ஸ் துறையில வந்து பல்வேறு விதமான சாதனைகளை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இது வந்து ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த அசிமோ ரோபோ வந்து ரெகக்னைஸ் பண்ணும் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நிச்சயமாக இந்த படம் சொன்ன செய்தி நமக்கு பல்வேறு பாடங்களையும் படிப்பினையும் தந்திருக்கும் என்கிற நம்பிக்கை எனக்குள்ளே மிளிர்கிறது. கண்டிப்பா உங்களுக்குள்ளே வந்திருக்குன்ற நம்பிக்கை இருக்கு. அறிவியல் அற்புதம் நிகழ்ச்சியில எத்தனையோ விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்தோம். எல்லாமே வந்து ஒவ்வொரு அற்புதமான தகவல்கள் தான். இன்னைக்கு வந்து அது ஒரு சிறியதாக வந்த ஒரு பார்ட்டிகளா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு பெரியதாக வந்த ஒரு ரோபோவா இருக்கலாம், ஆழ்கடல்ல நடந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கலாம். எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு தகவல் தான். நிச்சயமாக இந்த பயன்பாடு என்பது யாருக்கு பயன்படும்? இந்த கேள்விகள், அறிவியல் கேள்விகள், இந்த முடிச்சுகள் எல்லாமே மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, குறிப்பாக எதிர்காலத்துல வந்து இந்த அறிவியல் துறையில நான் இன்னும் பல விஷயங்களை சாதிக்கணும்னு துடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.